உனக்காகத்தான் என் தேடு உனக்காக ஒரு முடிவும் கூட உன்னை பார்த்தேனே. ஹலோ எடிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் இல்லைனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்கும் கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். பீட் மார்க் ப்ரீசெட், ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ண ஃபர்ஸ்ட்டில் ஒரு டைலாக் வரும். ஓகேங்களா, அந்த டைலாக்குக்கு நானே லிரிக் எல்லாமே கொடுத்துருப்பேன். நீங்கள் ஜஸ்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு வந்துடுங்க. வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இமேஜஸ் வச்சு இந்த எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியாவில் போயிட்டிங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக கேலரி உள்ளார வந்துடும். கேலரி உள்ளார வந்தோன்னா நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஃபீல் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துருங்க. அப்போ தான் ஃபோட்டோ வந்து ரேஷியோக்கு ஏற்ற மாரி ஃபிக்ஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பீட் மார்க்குக்கு வந்து நீங்கள் எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கிராப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லா இமேஜஸ்க்கும் எல்லா பீட் மார்க்குக்கும் எல்லா இமேஜஸும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிவிட்டேன். திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டில் 3 லேயர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நான் 2 இமேஜுக்கு 2 எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் உள்ள போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு டைலாக் வரும், அதை வந்து விட்டுருங்க. விட்டுட்டு நெக்ஸ்ட் இருக்கிற இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த இமேஜ் கூட ஆட் ஆகிடும். அந்தமாரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட்டு 3 இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நான் கீழே பார்த்தீங்கன்னா 2வதுல ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், அதில் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணோம் 3 இமேஜுக்கு. அதுக்கப்புறம் இருக்கிற அதாவது 17.51ல் அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த இமேஜ் கூட ஆட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த எஃபெக்ட் லாஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நான் சிசி எஃபெக்ட் மேலே கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, சைடில் பார்த்தீங்கன்னா ஐகான் சிம்பிள் மாரி இருக்கும், அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட்டு 3 லேயர் மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே சைடில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் மாரி ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி காப்பி 3 லேயர்னு கொடுத்துக்கோங்க. 3 லேயர் கொடுத்துட்டு திரும்ப பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதே ப்ளஸ் ஐக்கான் இங்கே இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேஸ்ட் 3 எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா அந்த சிசி எஃபெக்ட் வந்து இந்த இதில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, அது வந்து நமக்கு எவ்வளோ வரைக்கும் வேணுமோ அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணி லாஸ்ட்டு பீட் மார்க்குக்கு வந்துடுங்க. வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா டைம் சிம்பிள் மாரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா அந்த எஃபெக்டோட எக்ஸ்டெண்ட் ஆகிடும். அதேமாரி அந்த மீதி இருக்கிற 3 லேயரும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிசி எஃபெக்ட் உங்களுக்கு வேணும்னா மட்டும் அந்த எஃபெக்ட் வந்து இது பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிசி எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இந்த எடிட் முடிச்சிட்டக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அந்த ஏரோ சிம்பிள் கிளிக் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி பாருங்கள். ரிவ்யூ வந்து சூப்பராக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.